இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணங்கி பயிற்சியை தொடங்க தயாராகிட்டாங்க. எப்போதுமே நம்ம திருவள்ளுவரை மறக்க முடியாது. அவர் சொன்ன வரிகள் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல எத்தனை பெரியவரானாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது, அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது. இப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். புதிய விஷயம் நான் ஒன்றும் சொல்லலை. அதையே 2046 ஆண்டுகள் எழுதின திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் அது எப்படி 1.25 அடியில் முடிச்சிருக்காருன்னு பார்த்தா, நீர் இன்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வாணியின்றி அமையாது ஒழுக்கு என்று முடிச்சிருக்கார். அவரை மறக்க முடியுமா? அதே மாதிரிக்கு இப்போது ஏன் யோகா சார்பாக, யோகா நாகின் சார்பாக எங்கள் குழுக்களின் அனைத்து நண்பர்களும் உதவியோடும் இப்போது நான் நீரில் பயிற்சி எடுக்கிறத எனது இனிய நண்பரும் யோகா மாஸ்டரும் அவருமான சுதாகர் அவர்கள் இதுக்கு விளக்கம் அளிப்பார். ஆமாம், இதை நீங்கள் பார்த்து பெல் பட்டன் அமைக்க மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க நண்பரேண்டு உடனே இப்போ நீரில் இறங்க போகிறேன். தயார் பண்ணி பாருங்கள். வணக்கம், வாழ்க நலம். பார்த்து வலிக்கி விட்டுட்டு போதும் பாஸ்டர். அடயோகம் இது தண்ணியிலேருந்து பார்க்குறது, அது பழகுனா தான் வரும். இது பழகிறதுக்கு சாந்தி ஆசனத்துக்கு நிகரானது. இந்த ஆசனத்தை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆசனம் இப்போது மனதை ஒருநிலைப்படுத்தும், எண்ணெய் அலைகளை குணப்படுத்தும். டென்ஷன் ஃப்ரீயாகவும் அற்புதமான ஆசனம். ஸோ எவ்வளோ நேரம் அவர் இருக்கிறாரு பாருங்கள். இன்னும் கடல்லே இருந்தவர் தண்ணியில் அப்படியே கிடப்பார். ஆழமான குளம் தான் இது. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை அமுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க.